மாயாவை யாரும் மேலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க. மாயாவோட கொலை கேஸில் பிரைம் சஸ்பெக்டாக நாங்கள் கவினை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் போகலாம். இந்த கொலையை கவின் தான் பண்ணியிருப்பாங்கிறதுக்கு மோட்டிவ் இருக்குது, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸும் இருக்குது. ஆனால் அவன் தான் பண்ணியிருப்பாங்கிறதுக்கு ஆதாரம் நமக்கு நிறைய தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, 70% தற்கொலை கேஸ்களில் சூசைட் நோட் இருக்கிறதில்ல. ஸோ இது சூசைட் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கும் நமக்கு நிறைய ஆதாரம் தேவை. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாரன்சிக் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அந்த பார்ட்டியில் கலந்துகளோட கான்டாக்ட்ஸ்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். டைம் இல்லை. அந்த பொண்ணு கீழே விழுந்ததுக்கப்புறம் மேலே இருந்து யாரோ ஒரு ஆள் எட்டி பார்த்தாங்க. அதை நான் பார்த்தேன். உருவம் ஏதாவது தெரிஞ்சா? லைக் உயரமாவா, இல்லை கட்டையான ஆளா, குண்டாவா, இல்லை எலும்பாவா, எப்படி இருந்தாங்க? சரியாக சொல்ல தெரியல, ஒரு உருவம் மட்டும் வந்து போனது. சாரி சார், ஆக்சுவலி இது நாங்கள் சொன்னால் எங்களுக்கு எதாவது பிரச்சனை தான் நாங்கள் பயந்தோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை சார். ஷாஃப், மாயா இருந்ததை அவங்க அம்மா கிட்ட நேரடியாக இன்ஃபார்ம் பண்ணணும். நேர்லையா சார்? அவங்க மலாக்கால இருக்காங்க. வேணும்னா அங்கே இருக்கிற பிரின்சிட்டில் சொல்லி. ஷாஃப், இது வெறும் நியூஸ் இல்லை. ஒரு பொண்ணை பெற்று இந்த சமுதாயத்தில் நல்லா வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா கிட்ட உங்கள் பொண்ணு இப்போ இறந்துட்டா உயிரோடு இல்லைன்னு சொல்கிறதுலாம் பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, உங்கள் பொண்ணு மாடிலேருந்து கீழே விழுந்துட்டா அது கொலையா தற்கொலையான்னு என்ன உங்களுக்கு தெரியல. அதனால் பாடி கிடைக்க லேட் ஆகும்னு சொல்கிறதுலாம் கஷ்டமான காரியம். அதனால் கேஸை ஹேண்டில் பண்ணுற நம்ம தான் அவங்ககிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லணும். ஓகே சார், இப்போ விட்டாலும் 2 ஹவரில் அங்கே போயிடலாம். லூசி, நான் ஆஃபீஸர் ஷாஃப் பேசுகிறேன், க்ரைம் பிரான்ச்சிலேருந்து. ஹாய் ஷாஃப், சொல்லுங்கள். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நாளைக்கு உங்களை சந்திக்கணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்க. ஆர் யூ ஃப்ரீ? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேனே, வேற என்ன? இல்லை, கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இன்னும் ஒரு ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி அந்த பார்ட்டியில் இன்வால்வ் பண்ண எல்லாத்துக்கிட்டையும் கேட்டோம், எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தான் கடைசியாக கால் பண்ணி கேட்குறேன். மா, யாராவது இருக்கீங்களா? இது வந்துட்டேன்ப்பா, மலை ரன் பண்ண ஆள் தானே. இதோ பையில் போட்டு கொண்டு வந்துடுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் ஆஃபீஸர் ஷார்ஃப், சென்ட்ரல் டவுன் பாலாயிலேருந்து வந்திருக்கேன். மாயா மெக்டலின் உங்கள் மக தானே? ஆமாம், என்ன விஷயம்? வணக்கம். வானொலி 7 செய்திகளுடன் நான் சரளா. பிரபல தொலைக்காட்சி தொடர் நாயகின் கதாநாயகியான மாயா மெக்டலினின் மரண செய்தி ரசிகர்கள் மற்றும் திரைத்துறை சார்ந்தவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீஸ் சமர்ப்பித்த அறிக்கையில் மாயாவின் மரணம் கொலையா தற்கொலையா என்கின்ற விசாரணை நடந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். குட் மார்னிங் சார். மார்னிங். நீங்கள் இங்கேயா இருக்கீங்க? அன்னைக்கு வேற ஏதோ இடம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லை, இது என்னோட லாயர் வீடு. பர்சனல் விஷயமா பார்க்க வந்தேன். சரி, அது விடுங்க.
மாயா அம்மாவை பார்த்துட்டிங்களா? ஆமாம் சார், மீட் பண்ணேன். மக இறந்த செய்தியை கேட்டு உடஞ்சி போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம்? அதெல்லாம் கேட்க வாய்ப்பு அமையல சார். எப்போ பொண்ணை பார்க்க முடியும்னு கேட்குறாங்க. சரி, பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. ஆனால் இது கொலை கேஸ்னால மற்ற காரியம் எதுவும் பண்ண முடியாது. அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. என் பேர் பத்மநாதன், பத்மான்னு கூப்பிடுவாங்க. ப்ரைவேட் டியூஷன் சென்டர் நடத்திக்கிட்டு இருந்தேன், இப்போ இல்லை. சார், என் பேர் கனகராஜ், எல்லோரும் கனக்ஸ்னு கூப்பிடுவாங்க. நான் வாட்டர் பியூரிஃபை ஏஜென்ட். பை த வே, என் பேர் சுரேஷ். நானும் மாயாவும் ஒரே யூனியில் தான் படித்தோம். Saya kena Maya sejak dia pindah di sini. Dia memang macam anak saya. என் பேர் தேவகுரு சார். நான் ஃபுல் டைமாக கேப் டிரைவராக இருக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் இருந்துச்சுங்க, அதான் வரல. ஃபோட்டோகிராஃபரா நீங்கள்? இல்லைங்க, மாடல். அட, நானும் இண்டஸ்ட்ரி தான். ஐம் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கமிங். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், கவின். அவன் கூட தான் ஜாப்ஸ்லாம் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் யூனிவர்ஸ் ஒரு காரணத்தோட தான் எல்லாரையும் மீட் பண்ண வைக்குதுல்ல. ஐம் விமலா. அட, நீங்களும் இதெல்லாம் நம்புவீங்களா? மாயா மெக்டலின். சார், சிம்பிள் மேட்டர், எல்லோரும் மிஸ் பண்ணியிருக்கோம். சாரி சார். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சார், பர்த்டே லேட்டாக கொண்டாடுறது as usual தான். பட் எதுக்கு 2 மாதத்துக்கு அங்கிட்டு? மேபி விமலா சொன்ன மாதிரி கவினை இரிட்டேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு காரணமும் எனக்கு தெரில. ஷாஃப், கவினை விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். மாயாவுக்கும் உங்களுக்கும் எப்படி பழக்கம்? மாயா, இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். உடனே ஃபேவர் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப லாஸ்ட் மினிட். ஸோ எங்களால் வேறு ரிப்ளேஸ்மெண்ட்டும் தேட முடியல. அதான். மாடலிங் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்க முதல்ல போட்ட சண்டைக்கு என்னை எப்போ பழி வாங்கிடுதுங்க. ப்ளீஸ் உங்கள் பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லிடுங்க, நாங்கள் பார்கெயின் பண்ணாமல் கொடுத்துட்றோம். ஐயோ, அப்படிலாம் இல்லை. சரி, என்ன ப்ராடக்ட்? நைஸ். விமலா? ஓ இல்லை, அந்த முடி. ஓகே, 1 செகண்ட். கேன் ஐ? யா, ஷூர். Okay. இப்படி தான் எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்துச்சு சார். சார், நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேயோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்ககிட்டயோ ப்ரொப்போஸ் பண்ண மூமெண்ட் ஞாபகம் இருக்கா சார்? அப்படி யாரும் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணதில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சண்டேல தான் மீட் பண்ணோம். ஆனால் இப்போது நம்ம பர்சனல் மேட்டர் ஷேர் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுல. லைஃப் இஸ் அ மிஸ்ட்ரி. கவின், உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்ச நாளாகவே என் மனசில் நீ தான் இருக்க. மாயா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு கவின். நான் லவ் பண்ணுறேன்னா இது லவ்வா, இதெல்லாம் எனக்கு தெரியல. அவன் எதுக்கு தான் அந்த பார்ட்டி செஞ்சாலும் எனக்கே தெரியல. அதுவும் இல்லாமல் அங்கே இருந்தவங்கள பாதி பேரை மாயாவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது சார். இவங்கெல்லாம் கூப்பிட்டு எதுக்கு தான் பார்ட்டின்னு எனக்கே புரியல சார். புரியல, பிடிக்காதவங்கள